2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று மீண்டும் நம்மோடு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாரில் கேட்கலாம். வணக்கம். பத்திரிகை துறையில் ரொம்ப நீண்ட காலமாக ஒரு பெரிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய விகடன் இப்போ மீண்டும் ஒரு ஹாட் நியூஸில் வந்திருக்கு. ஒரு 1.5 மாதம் முன்னாடி திரு விஜய் அவர்கள் அந்த விழாவில் பங்கேற்று பேசிய விஷயத்தால் ஸ்பாட்லைட் வந்தது. தற்போது ஒரு வேறு காரணங்களுக்காக வந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் அவர்கள் முன்னிலையில் கைவிலங்கோடு இருப்பது போல் வந்த கார்ட்டூன் ஒரு சர்ச்சையானது. நேற்று மதியம் இந்த நேரத்துக்கு சர்ச்சையானது. நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி அந்த இணையதளம் இருக்கா இல்லையான்ற குழப்பம், ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்ற டவுட், இது போல் பல சந்தேகங்கள் வந்திருக்கிறது. இது வரம்பு மீறல், அவருடைய வரம்பு மீறலா இல்லை கவர்மெண்ட் கருத்து உரிமை, அந்த கருத்து உரிமையை மீறி, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை மீறி அவங்க இது ரொம்ப போட்டு எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணுமா? விகடன் சர்ச்சை உங்களுடைய பார்வை. ஒரு 4-5 விஷயம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று விகடன் ஒரு பெரிய பாரம்பரியமான நூற்றாண்டு கண்ட நிறுவனம். அது திரு வாசன் அவர்கள் இருந்தபோது வேறு, திரு பாலசுப்ரமணியம் இருந்தது வேறு. அவர்கள் இருவருமே வெறும் முதலாளிகளாக இல்லாமல் அவங்க ஆசிரியர்களாகவும் இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கணும். அவங்க தே ஹேட் எடிட்டோரியல் சென்ஸ். ஸோ அவங்க வெறும் ஒரு பப்ளிஷர், ஒரு பிரிண்டர், ஒரு நாம்கவஸ்த எடிட்டர் அப்படின்னு இல்லாமல் அவங்க பக்கமாக பார்ப்பாங்க, எழுத்தாளரோடு பேசுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு எழுத்து கூட அச்சேராதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பிறகு அது நிறைய மாறி, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை நிறையா மாறி இப்போ அவங்க ஷேர் ஹோல்டிங் மட்டும்தான் அவங்க வச்சுட்ருக்காங்க. எடிட்டோரியல் டீம் கம்ப்ளீட்டாக வேறு. Now the legacy of Mr. Vasan is not there. சரிங்களா? அவங்க திரு சீனிவாசன் ஜேஎம்டி இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் ஜேஎம்டின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அவங்க எம்டிக்கு முன்னாடி பாலசுப்ரமணியன் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வாசன் இருந்தாங்க. ஸோ இந்த 3 ஜென்ரேஷன், 3ஆவது ஜென்ரேஷன் இப்போ இருக்குது. ஆனால் அந்த 3rd ஜென்ரேஷன் திரு சீனிவாசன் என்ன பண்ணிட்டாருன்னா, கம்ப்ளீட்டாக எடிட்டோரியில் தன்னை வெளியெடுத்துக்கிட்டார். இதெல்லாம் முன்னாடி வரும் கெஸ் பண்ணிட்டாரோ நம்ம ரொம்ப முன்னாடி, இன்றைக்கி நேரத்தில் இந்த பிரச்சனை வந்த பிறகு ரொம்ப முன்னாடி அவர் தன்னை எடிட்டோரியல் டிசிஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு, நான் இந்த சேனலுடைய இந்த குரூப்புடைய ஓனர், எனக்கு ஷேர் என்னோடது, மற்ற நீங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருந்துருக்காங்க, பப்ளிஷர் ஒருத்தர் இருந்துருக்காங்க, பிரிண்டர் ஒருத்தருங்க, எல்லாமே தனியாக கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் வித் ஹிம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இது ஒன்று அந்த பாரம்பரியம். இந்த கை மாறின பிறகு இந்த பாரம்பரியம் வேற ஒரு திசையை நோக்கி பணிஞ்சிருச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா ஆனந்த விடன் சோஷியல் ஓரியன்டாக இருக்கும், ஜூனியர் விடன் பொலிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். இப்போ ஆனந்த விடனே அப்படி மாறிடுச்சு. ஜூனியர் விடனுக்கான தேவையே இல்லைங்கிற மாதிரி அந்த ஆனந்த விடனே மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக அந்த முழுக்க பொலிட்டிக்கலாக நிறையா ஸ்ட்ராங்காக திரு ஹாசிஃப் ரொம்ப கார்ட்டூன் போட்டிருக்காரு. இந்த கார்ட்டூன் நாட்டு ஃபர்ஸ்ட் ஒன், நிறைய அந்த மாதிரி போட்டிருக்கிறார். ஸோ பொலிட்டிக்கலாக அது தனியாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. 2வது பார்க்கணும். 3வது கருத்து சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணங்கள் மூக்கு நுனி அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு வரையறை எல்லாத்துக்குமே இருக்கணும். லக்ஷ்மண் ரேகா. ஆமாம். கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காட்டுமிராண்டித்தனத்துக்கு வழிவகுக்கும். இது நான் இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுல சூனாவை ப்ராக்கெட்டில் போட்டு நான் திருப்பூரில் நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் முன்னாடி நான் பேசியிருக்கேன். இந்த கருத்து சுதந்திரங்கிற பற்றி அந்த கருத்து தந்திரம் அப்படின்னு போட்டு கருத்து சுதந்திரம் போட்டு அவங்க திரு ஸ்டான்லின் பண்ணக்கூடிய புக் ஃபேரில் நான் பண்ணி பேசியிருக்கிறேன். அப்போ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தினமணியில் ஆசிரியர் ரொம்ப வியந்து அவங்க அதை ஒரு 8 கால செய்தியாக போட்டிருந்தாங்க. அந்த பூனைக்கு யார் பண்ணி கேட்டது. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு பார்த்திங்கன்னா என்னனாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அதுக்கு வரையறை. அதாவது நம்ம சின்ன ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒரு பேட் டேஸ்ட் சொன்னாங்க. நான் தரக்குறைவானோட சொல்லாமல் நான் தந்தி டிவியில் முதல் முறையாக ரசக்குறைவாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அது கூட ஒரு ஹார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. மேக்ஸ் சேம் சென்ஸ், புரியுங்களா? ரசக்குறைவுக்கும் தரக்குறைவுக்கும் ஒன்று தான். தரம் குறைஞ்சிருச்சு, ரசம் டேஸ்ட் குறைஞ்சிருச்சு, இவ்வளோ தான் ரெண்டுமே. அப்போ அந்த இது கூட ஹார்ம் பண்ணிடுமோ அப்படின்னு நம்ம ரசக்குறைன்னு ஒன்று. அப்போ அப்படி பார்த்து கவனம் பண்ணி நம்ம பொதுவெளியில் பேச வேண்டிய இடத்துல என்னாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நியாயமற்றது. பிரைம் மினிஸ்டரை பற்றின அந்த கார்ட்டூன், அந்த பர்பிள் கார்ட்டூன் கை மட்டும் இல்லை காலும் சேர்த்து. ஏன்னா கை காலில் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும், காலுக்கும் சேர்த்து தான் அதில் விளங்க போட்டிருப்பாங்க. அது எப்படி நமக்கு அந்த இந்தியர்கள் அங்கேருந்து கொண்டு வரப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டதோ அப்படி. அப்போ இன்னைக்கு நடைமுறை உண்மை என்ன? துக்ளக் திரு சத்யா அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. இது சரிதானா அப்படிங்கிற. அவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட், அவர் பெரிய ரசனை உண்டு, பெரிய நகைச்சுவை உண்டு. நிறைய கருணாநிதி, ஜெயலலிதான்னு அவர் விமர்சிக்காத தலைவர்களே கிடையாது. ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடிலாம் சொல்லுவாங்க, யாரை பற்றி கார்ட்டூன் வருதோ அவர் எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிடுவாராம், என்னை பற்றி கார்ட்டூன் போட்டிருக்காங்கன்னு. அந்த மாதிரி அவங்களே ரசிக்க முடியாது. நான் தந்தி டிவியில் 7:30 ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அவங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான், இதை பார்த்தா எல்லாரும் சிரிக்கணும், யார் நீங்கள் கேலி பண்ணுறீங்களோ அவங்களும்.
இவ்வளோதான். யாருக்கும் வலிக்கக்கூடாது, எல்லாருக்கும் புரியணும். இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 7.5 இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேஸ் கூட கிடையாது. அதில் வந்து இப்போ வேறு மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இருக்கும்போது நல்லா ஓட்டுவோம், ஒவ்வொருத்தரும் எல்லோரும். ஆனால் எல்லோரும் ரசிப்பாங்க. அதுதான் அந்த சென்சார். அது கார்ட்டூனுக்கு, அந்த கார்ட்டூன்லேருந்து வர்றது தானே இது மாதிரியான ஷோஸ் எல்லாமே. கார்ட்டூனோட ஐடியா தான். ஆனால் இது வந்து இட் ஹார்ம்ஸ், இட் ஹர்ட்ஸ். அது வந்து டீக்ரேட்ஸ். இன்னொரு கரெக்டான வார்த்தை சொன்னால், இந்த நாட்டுடைய பிரதமரை, உலகம் போற்றக்கூடிய ஒரு மனிதரை நான் ஏதோ ஒரு மோடி ஜிந்தாபாத்துங்கிற ஒரு ஃபேன் மூடில் நான் உட்காந்து சொல்ல. கோடி மீடியாவெலாம் சொல்லுவாங்க. நான் வந்து திரு ஸ்டாலினுக்கு போட்டுனாலும் இதே கண்டன குரல் சொல்ல. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திரு ஸ்டாலினை பற்றி திரு வைகோ தான் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் சொன்னார். இலங்கை அரசு வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு இழிவாக ஒரு விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திரு வைகோ அப்போ டிஎம்கே எம்பி ராஜ்யபால் இருந்தார். அவர் பாராளுமன்றத்தில் என்னுடைய சீஃப் மினிஸ்டர் எப்படி பேசலாம்னு சண்டை போட்டார். அவர் டிஎம்கே, எம்ஜிஆர் ஏடிஎம்கே. ஆனால் இன்னொரு கவர்மெண்ட் எப்படி சொல்லணும், அதுதான் நான் சொல்ல வரேன். என்னுடைய பாயிண்ட் வந்து நாட் சப்போர்ட்டிங் மோடி, சப்போர்ட்டிங் மை பிரைம் மினிஸ்டர். இது தமிழக முதலமைச்சருக்கு எதிராக வந்ததாக கூட நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். இதற்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது திருநெல்வேலியில் வந்து ஒரு குடும்பம் தீக்கிரையான போது அப்போ வந்து இதே மாதிரியான ஒரு கார்ட்டூன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பாலா வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போயும் நான் இதை கொள்ளலாம் சொன்னேன். ஸோ நான் வந்து யாருக்கு இங்கே ஒரு மாற்றி அங்கே ஒரு மாற்றி இவருக்குன்னா ஒன்று அவருக்குங்கிற சென்ஸில் நான் வந்து அதே ஒரே நிலைப்பாடில் இருக்கேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது மாதிரி சொல்லும்போது வந்து அது ரொம்ப ரசக்குறைவாக வந்து ஒரு அதிர்ச்சி அளித்தகள் தான். இட்ஸ் ஷாக்கிங். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி ஏங்க, உங்களுக்கு அவரை மற்றவங்களெல்லாம் வந்து சங்கிலி போட்டு கொண்டு வரும்போது என் அண்ணன் சீமான் கேட்குறாரு, ஏங்க என் இந்தியர்களை நீங்கள் சங்கிலி போட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு கசக்கலை, அப்படி ஒரு படம் போட்டால் அவங்களுக்கு கசக்குதா அப்படின்னு. அப்போ பிரதமர் அதை பற்றி ட்ரம்ப்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல அது பேசுகிறாங்க இல்லைங்கிற ஒரு சைடு வச்சுரும். இவர்கள் யாராக அங்கே இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு கொரியன் வந்து இங்கே வந்து ஒரு கைதியாக இங்கே மாட்டிட்டு இங்கே இருக்கிறார். அப்போ வந்து கொரியன் அரசு வந்து அவரை வந்து ராஜமரியாதை கூட, அவர் எங்களோட சிட்டிசன் சொல்லி சொல்ல மாட்டாங்க. இந்த நாட்டில் அவர் குற்றவாளி. இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை அவர் மீறி இருக்கிறார். புரியுங்களா? அப்போ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை நம்முடைய இந்தியர்கள் மீறும்போது அவங்க பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீலங்காவில் நம்முடைய இந்திய தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு மரண தண்டனை வச்சுருந்தாங்க. இறைவன் புண்ணியத்தில் மோடியோட பெரும் முயற்சியில் அவங்க அத்தனை பேரும் 5 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கத்தாரில் 8 பேருக்கு வந்து மரண தண்டனை வச்சுருந்தாங்க. இறைவன் புண்ணியத்தில் மோடி தயவில் 8 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு மரணம், இந்தியர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பியா அப்படின்னு இன்னைக்கு 59 இந்தியர்கள் வெளிநாடுகளில் மரண தண்டனை எதிர்நோக்கியிருக்காங்க. தண்டனை விதிக்கப்பட்டு ஏமன் நாட்டில் அந்த பிரபலமான பெண் உட்பட 59 பேர் இந்தியர்கள் வெளிநாடுகளில், பாகிஸ்தானில், ஏமனில், ஓமானில், வெளிநாடுகளில் வந்து அரபு கண்ட்ரிகளில் மேஜராக இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் எங்கள் 59 ஒரு 10 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 நாட்டு அருவாளை தூக்கிட்டு எங்கள் நாட்டுக்காரனை கொன்றுவியா நீ அப்படின்னு சொன்ன. அப்படியே பாகிஸ்தானில் குல்பூஷன் ஜாதவுக்காக இன்றைக்கும் போராடிட்டு இப்பயுமே கூட நான் சொன்ன அந்த ஏமன் பெண்ணுக்காக 39 லட்சம் ரூபாய் அந்த சீன் மணி சொல்லி சொல்லுவாங்க, அந்த அவர்களுக்கு பரிகாரமாக கொடுக்கக்கூடிய மணி இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. வேறு ஒரு தனிநபருடைய பிரச்சனை. புரியுதுங்களா? அது வந்து அரசாங்க ராஜரீதியானது. அப்போ அது எவ்வளோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழர்களை மீட்டு கொண்டு வந்தது, கத்தாரில் இந்தியாவில் மீட்டு கொண்டு வந்தது, நிறையா பண்ணியிருக்காங்க. தனியாக விட்டுருங்க. இதில் ஆப்கானிஸ்தானில் தனிமாநில பொருந்தவனுடைய பாதிரியார் நம்ம கொண்டு வந்தது மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்முடைய கலெக்டரை மூட்டு வந்தது 1-2 கிடையாது, ஏற்பட பண்ணியிருக்காங்க. தட் அப்பார்ட். அப்போ அந்த நாட்டு சட்டங்களை மீறினவர்களுக்கு அவங்களுடைய சட்டப்படி செயல்படுறாங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்ம இந்தியர்கள் அங்கே மரண தண்டனையே பல நாடுகள் எதிர்க்கும், எப்படி சொல்ல முடியும்? அப்போ வந்து அந்த நாடு சட்டத்திட்டம் மீறப்பட்டிருக்குங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம இந்தியர்கள் தவறாவல் நடத்தப்பட்டாங்கன்னு சுந்தர் பிச்சை யார்? புரியுங்களா? அப்போ நாத்தெல்லா யார்? அப்போ வந்து அவங்களுக்குலாம் எப்படி வந்து இந்த மரியாதை கிடைக்குது? அவங்களுக்கு எப்படிலாம் எவ்வளோ பெரிய உரத்தோடு இருக்காங்க? அப்போ பட்டேல் எப்படி உட்காந்துருக்காரு, எபிஎல் எப்படி உட்காந்துருக்காரு, இன்னும் எவ்வளோ பெருமக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் எப்படி மரியாதை? அவங்களாம் இந்தியர்கள் கிடையாதா? அப்போ அவரவருடைய செயல்பாட்டுக்கான வினைகள் அங்கே பிரச்சனை. அப்போ வந்து இதில் வந்து இவர் அடுத்து வாங்க நரேந்திர மோடி, அவர் வந்து கைதியாக ட்ரம்ப் முன்னாடி நிற்கிறாரு அப்படிங்கிற சென்ஸ். ட்ரம்ப் முன்னாடி எவ்வளோ கம்பீரமாக இருந்தார்னு பார்த்துருக்கோம். அங்கே பிஸ்னஸ் நெகோசியேஷன் நடக்கும்போதாக இருக்கட்டும், அவர் வந்து எவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு அவர் சொல்லார், என்னை விட டஃப் நெகோசியேட்டர் அப்படின்றார். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அண்ட் பிரைம் மினிஸ்டர் யூ ஆர் கிரேட் அப்படின்னு எழுதி வந்து கொடுக்குறாரு. நான் வந்து சொல்கிறேன், அவருடைய கணக்கில் வந்து நம்ம ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் நரேந்திர மோடியை. இவர் வந்து யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்கிறத, பிரைம் மினிஸ்டர் கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் ட்ரம்ப். அப்படி எல்லாம் இப்போ நம்ம அவர் வந்து சேர் இழுத்து போடுறாரு, சேர் இழுத்து விடுறாரு. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பிரசிடென்ட்டுக்கு. புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ செய்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய நம்ம இந்தியாவுக்கு அவர் வந்து மற்ற நாடுகள்லாம் வரி போடும்போது நான் 100க்கு 100 உனக்கு வரி போடுவேன், நீ 50 நான் 50, நீ 80 நான் 80, இந்தியாட்ட மட்டும் நான் பேசுகிறேன்றார். அதில் மோடி பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. வரி பற்றி மோடி வாயவே திறக்க மாட்டாரு. அதான் சொல்லுவாங்க அவங்க இந்தியா பிரச்சனை தான் அவங்க பயப்படுறாங்க, அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. மோடி அவர் வரி விதிப்பேன்னு இந்தியா பேசலைங்கிறது தப்பு.
இந்தியா விதித்த வரியில் தான் அவங்க ஆடி போயிருக்காங்க. அதான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுங்களா? இந்தியா விதித்த வரியில் அமெரிக்காவுடைய இம்போர்ட்டுக்கு வந்து வரி விதித்து நம்முடைய ஏற்றுமதிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நம்முடைய உற்பத்திக்கு வாய்ப்பு கொடுத்து நீ அந்த ஊரில் கொண்டு வந்தியா நான் டபுள் மடங்கு வரி போடுவேன்றார். ஹார்லி டேவிட்சன் எல்லாமே. அப்போ வந்து அவங்க வந்து கதறாங்க நம்முடைய வரியை பார்த்து. அப்பயுமே நான் ஏன் கதறாங்கன்னு வாய்ப்பு பண்ணேன், மற்றவங்களுக்குலாம் மிரட்டுறாரு. கனடாக்கு என்ன சொன்னாரு, பனாமாக்கு என்ன சொன்னாரு, ஒவ்வொரு நாடுக்கு என்ன சொல்லாரு, நம்ம 25% டேரிஃப். ஆமா அப்படியே போடுவேன்றார். நீ எவ்வளவு அவ்வளவு நாள் நம்மகிட்ட வந்து பேசுவேன்றார், நான் சண்டை போடுவேன்றார். அப்ப வந்து இந்தியாவை எப்படி டீல் பண்றாங்க. அப்ப உலகத்துல இதுவரைக்கும் இந்தியாவுடைய மரியாதை வந்து உச்சத்தை தொட்டிருக்கு. அது நரேந்திர மோடி மரியாதைன்னு பார்க்கக்கூடாது. நான் வந்து ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்ன மாதிரி தான், அண்ணாமலைக்கான மரியாதைன்னு பார்க்கக்கூடாது, பிஜேபிக்கான மரியாதைன்னு பார்க்கணும். இது இந்தியாவுக்கான மரியாதை. அப்ப நரேந்திர மோடி மேல உங்களுக்கு ஒரு தனி வெறுப்பு இருக்குன்னு அதை நீங்க வந்து அப்படி காட்ட முடியும். நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் தமிழக முதலமைச்சர் சொன்னார்ல, இந்த 7 கோடி பேருக்கு சேர்த்து அவர் தானே முதலமைச்சர். எனக்கு ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா? அப்போ எல்லாருக்கும் சேர்த்து அதே கார்ட்டூன் வரைஞ்ச திரு ஆசிஃபுக்கும் திரு விகடனுடைய நிறுவனத்துக்கும் சேர்த்து அவர் தானே பிரைம் மினிஸ்டர். அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு கொண்டு நீங்கள் விமர்சிக்கிறீங்க, நீங்கள் கட்டாயம் விமர்சிக்கணும், நோ டவுட். அப்போ இது எந்த அளவுக்கு விமர்சிக்கணுங்கிற ஒரு அளவு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கா இல்லையா? பியாண்ட் லிமிட்னாங்கன்னா அப்போ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? அப்போ இந்தியா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான நெகோசியேஷன் கொடுக்குது, சைனாட்ட அமெரிக்காட்ட ரஷ்யாட்ட எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்க இடத்துல இந்த மாதிரியான விமர்சனம் வந்து ரொம்ப வருந்தத்தக்க. இதில் வந்து அமெரிக்கா இந்தியா அந்த உறவை தாண்டி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ தடை பண்ணி வச்சிருச்சு. இந்த பக்கம் செகண்ட் பார்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ தடை பண்ணி சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல தடை பண்ணியிருக்குன்னே வச்சுருவோமே, தடை பண்ணியிருக்கே வச்சுருவோமே. இதை நான் வந்து உள்ளே ரொம்ப பெட்டரான ஜென்டிலான ஒரு ஆக்ஷனாக நான் பார்க்குறேன். பார்ஷியல் பேனாக இருக்கதும் அது தெரியல. அது வந்து டெக்னிக்கலாக அவங்களுக்கு வந்து நம்ம சென்னை போலீஸ் கமிஷனர் சொன்னது போல் அந்த பிஎன்எஸ்க்கு மாறின போது நடுவில் 4 போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு ப்ளக் எடுத்து விடும்போது அது வந்து மொபைலுக்கு தனியாகவும் லேப்புக்கு தனியாகவும் போயிருக்கான்னு தெரியல. அது என்ன தெரியல. இன்னும் வரைக்கும் அந்த அஃபிஷியல் பேன் அப்படிங்கிறத விகடனே வந்து சொல்கிறாங்க. அஃபிஷியல் பேனான்னு எங்களுக்கு தெரியலங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணிச்சா அப்படிங்கிறது அதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. திரு அண்ணாமலையோட புகாரெலாம் நடந்துச்சாங்கிறது அதுவும் தெரிஞ்சு. அது மூணுமே ஒரு கேள்வி நடந்திருக்குன்னு பேன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நடந்திருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணமாக இருந்துச்சு. அதுக்கு தூண்டுகோல் அண்ணாமலை தான் இருந்தாருன்னு இது உள்ளே பெட்டரான நான் சொல்லுவேன். அந்த ஆசிரியரை கைது பண்றதை விட, அந்த நிறுவனத்தை மூடுறதை விட, அவர்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுறதை விட, அங்க போய் ஒரு தாக்குதல் ஏற்படுத்துறத விட இதெல்லாம் விட பெட்டரா இல்லையா? தாக்குதல் நடந்திருக்கு. அதான் சொல்ல தினகரன் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கார். இதே விகடன் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு. இதே விகடன் அலுவலகம் கம்யூனிஸ்டுகளாக தாக்கப்பட்டிருக்கு. போய் கேட்டு பாருங்க. தினமலர் அலுவலகம் தாக்காத கட்சியே கிடையாது. தினமலர் அலுவலகத்தை தாக்காத கட்சியே கிடையாது. நேரடியாக வந்து எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் இருக்க போகிறோம். தினத்தந்தி அலுவலகம் மஹிந்த ராஜபக்சே பேட்டி எடுத்ததுக்காக ஒரு செய்தி ஒண்ணுமே எந்த பாசிட்டிவ் எந்த நெகட்டிவ் ஒரு பேட்டி எடுத்ததுக்காக தாக்கப்படலையா? அப்ப தினத்தந்தி தாக்கப்பட்ட போது, தினமலர் தாக்கப்பட்ட போது, இதே விகடன் அலுவலகம் தாக்கப்பட்ட போது, தினகரன் தாக்கப்பட்ட பத்திரிகையால் தாக்கப்பட்டாங்க. ஊர்வலத்தில், கட்சி ஊர்வலத்தில். அப்ப அதெல்லாம் ஜனநாயகமா? குருமூர்த்தி வீட்டில் பெட்ரோல் குண்டு போட்டு. ஆமா, இதெல்லாம் தான் ஜனநாயக விரோதம்ன்ற. இது என்னன்னு இருக்கு, லீகலா ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாளைக்கு இவங்க கோர்ட்டுக்கு போகிற ஸ்பேஸ் கிடைக்கல. அப்போ நான் சொல்றேன், அதோடைய ஆசிரியர், அதோடைய பதிப்பாளர், அந்த பிரிண்டர் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அவர்கள் தேவர் ஏபிள் டு டேக் ஃபர்தர் ஆக்ஷன் ஆர் ரியாக்ஷன். அந்த சுதந்திரம் தான் கொடுக்கப்படணுன்ற. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திரு நாராயண திருப்பதி குறிப்பிட்டிருக்கார். திருவள்ளூர் பக்கத்தில் 2 நாள் முன்னாடி ஒருத்தர் பேசுகிறார், பிஜேபிக்காரர். அவர் திருநெல்வேலியில் போய் கைது செய்யப்படுறார். ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸுக்கு, ட்விட்டருக்கு எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதெல்லாம் கருத்து சுதந்திரம் கிடையாது. யாருமே பேச மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டில். கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் என்னவா இருக்குன்னு யாருமே பேச மாட்டாங்க. ஒரு ட்வீட் போட்டால், ஒரு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டால் தூக்கிட்டு போகிறாங்க. அதை பற்றி யாரும் அப்படி நடக்கலையே. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம், நல்ல விஷயம். திரு விஜய் சொல்றார், இதுக்கு வந்து லீகலாக ரெமெடி தரணும். அதானே பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க கோர்ட்டு தானே பார்க்க கேஸ் போடுங்கன்றார் விஜய். கட்டாயம் போடணும், கட்டாயம் போடணும். அதில் ஒன்றும் குழப்பம். நானும் அதான் உடன்படுறேன். ஒரு ஆக்ஷன் இருக்கணும், அதுக்கு எதிர் ஆக்ஷன். இவங்க போடலாம், அவங்க போடலாம். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் வருது, அதன் பேரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செயல்படுறதுக்கான உரிமை இருக்குது. உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, ஒரு நார்த் இந்தியன் சேனல், ஹிந்தி சேனல் ஒன்று வந்து நம்ம மும்பை அட்டாக்கின் போது அவங்க தொடர் லைவ் போட்டாங்க. 48 ஹவர்ஸ் அந்த சேனலை வந்து பிளாக் பண்ணி வச்சாங்க. ஆமாம், 48 ஹவர்ஸ் வந்து அந்த சேனலை வந்து பிளாக் பண்ணி வச்சாங்க. அப்படிப்பட்ட ரைட்ஸ் நம்மகிட்ட இருக்குது, ஐஎன்பி மினிஸ்ட்ரிக்கு இருக்க போய் தான் அவங்க பண்ணுறாங்க. இல்லாத பண்ண சரி, இந்த பண்ணது நியாயமா இல்லையாங்கிறது வேற, சட்டப்பூர்வமா இல்லையாங்கிறது வேற இல்லையா? அப்போ இந்த விகடனுடைய .com வந்து அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, விகடன் ப்ளஸ் உடைய பிளாக், அது சட்டப்பூர்வமாக அவங்க ரைட்ஸ் இருக்கு போய் தானே பண்ணுவாங்க. இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு யாரோ ஒரு டொமைன் வச்சிருப்பாரு, யாரோ ஒருத்தர் சர்வர் வச்சிருப்பாரு, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்கன்னா அண்ணன் சொல்லிட்டான்னு பண்ண மாட்டாங்களே. அந்த ப்ராப்பரான சேனல் வந்து பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் த ரைட். அது வெதர் இட்ஸ் லீகல் ஆர் இல்லீகல், ஒரு அப்ரோப்ரியேட் ஆர் நாட்டுங்கிறது நமக்கு ஜஸ்டிஸ் இருக்கா இல்லையாங்க நம்ம தனியாக போட வேண்டிய சண்டை. புரியுங்களா? அப்போ நான் சொல்றேன், விகடன் நிறுவனத்துக்கு முழு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆசிரியர், அவருடைய பதிப்பாசிரியர், அவங்களுடைய பத்திரிகையாளர் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. அவங்க நேற்று நைட்டே வழக்கு அனுப்புறாங்க. வி வில் ஃபேஸ் இட் அப்படின்னு. களத்தில் நின்று போராடுவோம். பியூட்டிஃபுல், நல்லா போராடுங்க. அது யூ ஹேவ் த ரைட். அதுதான் கருத்து சுதந்திரம் நான் சொல்லுவேன். புரியுங்களா? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்கன்னு
எம்ஜிஆர் பிறல் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கப்பட்டாங்க. நான் சொன்ன எம்டி திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் உள்ள வைக்கப்பட்டார். அதுதானே தப்பு, அதுதானே தப்பு. நீங்கள் அவர் இதே மாதிரி ஒரு கார்ட்டூன் பண்ண ஒரு ஜோக் போட்டது தான் சட்டசபை எடுத்துருச்சு சோ மட்டும். பின்னாடி வந்து நீதிமன்றம் வந்து அதை விடுதலை பண்ணி தப்பு போட்டு அவங்களுக்கு ஃபைன் கட்டி அந்த ஃபைன் வந்து இன்னைக்கு விடுதலை அலுவலகத்தில் அவங்க கொடுத்த செக் வந்து என்கேஷ் பண்ணாமல் இன்னும் அந்த செக் இருக்குது. தமிழ்நாடு அரசு ஜெயலலிதா பிள்ளை எம்ஜிஆர் பிள்ளை நடந்த தப்புக்கு ஜெயலலிதா பிள்ளை செக் கொடுத்தாங்க. அந்த செக் இன்னும் என்கேஷ் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. விடுதலை அலுவலகத்தில் யார் பார்த்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாடம் பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரைடாக பார்ப்பாங்க. நான் எல்லாருமே பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய அரசாங்கம் தப்பு செய்யட்டோன்னு அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுதானே செய்யணுன்ற நீங்கள் இதை எடுத்து சேலஞ்ச் பண்ணுங்கன்றேன். நான் வந்து உங்களுக்கு விகடன் நிறுவனம் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணணும், நீதிமன்றம் போகணும், அங்கே தெரிஞ்சிடும்ல. நான் சொல்ல வர்றது கைது பண்ணுறதை விட கல்லெறிகிறதை விட அங்கே நெருப்பள்ளி போகிறத விட இது எவ்வளோ நல்ல விஷயம். அது அத்தனையும் நடந்திருக்கு. அப்போ வந்து கரு சுதந்திரம் பற்றி பேசாதவர்கள் இப்போ கரு சுதந்திரம் பற்றி பேசுகிறா ரொம்ப வியப்பாக இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் ஜென்யூனான ஆக்ஷனாக இருக்குன்ற. விகடன் பத்திரிகை இருக்குது, விகடன்.com இருக்குது. அந்த தடை செய்யப்பட்ட இதுவே வந்து சில இடத்துல இருக்குது, சில இடத்துல இல்லை. இதை விட பெட்டராக ஒன்று என்ன பண்ண முடியும்? அவர்கள் தங்களுடைய கொதிப்பை காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு அரசாங்கம் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஒரு புகார், அதுக்கு ரியாக்ஷன். இவ்வளவு சாஃப்டாக வேறு எங்கே இருக்க முடியும்? நம்ம எவ்வளோ ரூடான ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். இது ஜனநாயகத்துக்கு அழகே கிடையாது. இதுதான் வந்து பாஜகவோட பாசிசத்துக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின். அதான் ஃபேசிசம்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் முதல்ல சொன்னதான் ஃபேசிசம். அடிக்கிறது, தாக்குறது, கைது பண்ணுறது, தூக்கிட்டு போகிறது, இதுதான் வந்து ஃபேசிசம். சட்டமன்றத்திலே வந்து பத்திரிகையாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்காங்க பத்திரிகைகள். அப்படி நடக்கல. தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க சார். நாட் லெஸ் தென் 2 times ஐ திங்க், இஃப் ஐ எம் நாட் ராங். 2 முறை பத்திரிகையாளர் குற்றவாளி கூண்டில் சட்டசபையில் நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் அவ்வளோ தூரம் கேஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ தேடி தேடி பத்திரிகையாளர் வந்து 15-20 நாள் தலைமறைவாக இந்து பத்திரிகை அந்த அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. 10-15 நாள் இந்து பத்திரிகையாளர் தலைமறைவாக இருந்தாங்க. அந்த அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. தினமலர் அலுவலகத்தை கேளுங்க. தினத்தந்தி அலுவலகம் தாக்கப்பட்டதா இல்லையான்னு பாருங்க. விகடன் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்போ அதுதான் ஃபேசிசமா? அதுதான் ஜனநாயகமா? உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு ஆக்ஷன், பியூட்டிஃபுல்லான விஷயம். இதுக்கு வந்து யூ கேன் ரியாக்ட். முதல்வருடைய இந்த ட்வீட்டுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ். என்ன ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே ஜூனியர் விகடன் அவங்க வந்து G2 பற்றி போட்டதுக்கு அவங்க ஒரு கேஸ் போட்டு அவங்க போனது, தமிழக அரசுக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வாய்க்கா தகர அந்த விஷயம் போனது, இது வச்சு திருப்பி திமுகக்கு கேள்விகள். அது வந்து திமுக போட்ட வழக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனிநபர் போட்ட G2 நிறுவனத்திலிருந்து கொடுத்த புகார் நினைக்கிறேன். நான் திமுக ஒரு அரசாங்கமாக நம்ம தமிழக அரசு அதான் திமுகங்கிற கட்சியவே நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அவங்க வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தினகரன் அலுவலக தாக்குதலாக இருக்கட்டும், ஊர்வலத்தில் நடந்ததாக இருக்கட்டும், இது 100 சம்பவம் நடந்ததில்ல. தினத்தந்தி ஆஃபீஸாக இருக்கட்டும், தினமலர் ஆஃபீஸாக இருக்கட்டும், 100 சம்பவங்கள் இருக்குல்ல. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே யோசிப்போம். நீங்கள் செஞ்சீங்களே கிடையாது. நான் சொல்ல இது மாதிரியான சம்பவங்கள் தான் அராஜகம்ன்ற, அதுதான் நியாயம் மட்டும்ன்ற. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்திரிகை அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இந்த 2 நாள் நிப்பாட்டு, இவங்க நாளைக்கே கோர்ட்டு போய் அவங்க அப்பீல் பண்ணி வாங்கிட முடியும். ஒரு பிரச்சனை கிடையாது. நீதிமன்றம் சொல்லிட்டு நீங்கள் பண்ண எக்ஸஸ் பண்ண யாரை சொல்லட்டும்? இவர் நீங்கள் மாதிரி அந்த காட்டும் போட்ட எக்ஸஸ் தான் சொல்லட்டும், இல்லை நீங்கள் வந்து பேன் பண்ண எக்ஸஸ் சொல்லட்டும். அது எத்தனை நாளைக்கு பேன் பண்ணியிருக்காங்க தெரியாது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் கிரே ஏரியா பெர்மனன்ட்லி பிளாக்டா, டெம்பரரி பிளாக்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணிச்சா, எல்லா இடத்துலையும் பண்ணிருச்சா? வெப்சைட் வெப்சைட் எரராக இருக்காது நினைக்கிறேன். அது டூ மச்சாக இருக்கணும். பிஜேபி கம்ப்ளைண்ட் தானா, இல்லாட்டி வேறு யாராவது கம்ப்ளைண்ட் இருக்காங்க, வி டோன்ட் நோ. இது எல்லாமே கிரே ஏரியா. பட் அந்த ஒரு கிரே ஏரியா இருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ நான் நினைக்கிறேன் இது உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷனாக தான் இருக்குன்னு நினச்சி நான் அசியூம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அது வந்து இது ரொம்ப பெட்டர் ஆக்ஷனாக பார்க்குறேன். ஒரு கைது பண்ணப்பட்ட அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்குன்னு யோசிங்க. அந்த நிறுவனம் எவ்வளோ ஒரு தலைமை இல்லாமல் எவ்வளோ தவிக்குன்னு யோசிங்க. அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எவ்வளோ முழிக்கும் பாருங்க. அப்போ அந்த மாதிரியான சேலஞ்சுகளோட எவ்வளோ பெட்டரானதாக இருக்குது. ஒரு தாக்கப்பட்டதான் எவ்வளோ பதட்டம் இருக்கும். அந்த ஊழியருடைய எல்லா குடும்பத்துக்கும் எப்படிப்பட்ட பதட்டம் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு புரியுங்களா? யாருன்னே தெரியாத முகம் தெரியாத ஊழியர்கள் தானே 3 பேர் இறந்து போனாங்க தினகரன் அலுவலகத்தில். அப்போ அந்த ஒட்டுமொத்த குடும்பம் அந்த நிறுவனங்கள் எப்படி பதட்டம் இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயமா நடக்குது. அப்போ நம்ம சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாக்காமல் அவங்க கோபத்தை வெளிப்படுத்தாமல் அது வந்து இவ்வளோ தார்மீக ரீதியாக இது நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இது ஆரோக்கியமான விஷயம். இது கேஸ் போடலாம். நீ கேஸ் விகடனும் கேஸ் போடலாம், பிஜேபியும் கேஸ் போடலாம். உங்களுக்கு புரியுங்களா? நீதிமன்றத்தில் போய் திரு விஜய் சொல்லி அழகாக இருக்கு. நீதிமன்றத்தில் போய் வழக்காடி அழகாக வென்று வரலாம். திரு விகடன் நிறுவனம் வந்து வென்று வரட்டும், மகிழ்ச்சியாக வரவேற்போம். இது நம்முடைய ஜனநாயகத்தை உள்ளதாண்டு வரட்டும். கருத்து சுதந்திரத்துக்கான லேயர் என்னங்கிற நீதிமன்றம் சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம்ல. இதே மாதிரி நீதிமன்றத்தை விமர்சிச்சுவாங்களா? ஒரு கேள்வி பாருங்க. இதே மாதிரி நீதிமன்றத்தை விமர்சிச்சுவாங்களா? இதே மாதிரி அந்த மூக்கின் நுனி கருத்து சுதந்திரத்திற்கு இதுதான் அளவுன்னு இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். முன்னாள் முதல்வர் அவர் ஜெயலலிதா அவருடைய கால் வந்து வெட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்த விஷயங்கள், அதற்கு அந்த பத்திரிகை கடைசியாக குட்டி செய்தி போட்டு போனதை பார்த்தோம். முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பற்றி வந்ததை பார்த்தோம். அதற்கு ஒரு சின்னதாக பெட்டி செய்தி வரும்போது பெரிய கவர் ஸ்டோரியாக வருது, விளக்கம் மட்டும் குட்டியாக பெட்டி செய்தியில் வருது. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்முடையதுங்க.
சிங்கப்பூரில் நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சிங்கப்பூரில் நான் வந்து கரு சுதந்திரம் பற்றி அவங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட நான் பேசினேன். அப்போ வந்து நான் ஒரு 6 நாள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தந்தியில் இருக்கும்போது போயிருந்தபோது, அப்போ வந்து என்னங்க உங்கள் எங்கள் தூர்தர்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு மசாலாவே இல்லை, ஒரு ஸ்பைஸே இல்லை, ரயிலில் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க, தலைப்பு செய்தியாக வந்துட்டுருக்கு, நாங்கள்லாம் வந்து ரயிலே நாங்கள் மறிக்கிறவங்க, நாங்களாம் ரயிலே எரிக்கிறவங்க, எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி நாங்கள் நியூஸ் போடுவோம் அப்படின்னும் போது அவர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னாங்க அங்கே உள்ள அதிகாரிகள், சார் நீங்கள் வாங்க என்ன நியூஸ்னாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த கூறப்படுகிறது, தெரிய வருகிறது, வட்டாரங்கள் கூறின அப்படின்னாங்க, இப்படி இந்த பிஸ்னஸ் கிடையாது. எவ்ரி வேர்ட் யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுனாலும் அளிக்கும், இவ்வளோதான். அந்த பொறுப்பு தான் நமக்கு முக்கியம். நீங்கள் எழுதுங்க, நீங்கள் என்னென்ன எழுதுங்க, அது ஒன்றும் அது உண்மையாக இருக்கணும். ஃபேக்ட் ஆச்சுன்னா மக்கள் கூட நிற்பாங்க சார், புரியுங்களா? நீங்கள் வந்து ஆதரவு தேடி போக முடியும், மக்கள் கூட நிற்பாங்க. அட்டாப்பாவை என்னங்க அநியாயமாக இருக்குது, மக்கள் கூட நிற்பாங்க. அப்போ என்ன ஒரு நம்ம எளிமையாக பார்க்குறோம், இன்றைக்கி பூரா ஹிந்தி திருப்பி சண்டை போட்டுருக்காங்க. திருநெல்வேலியுடைய ஹிந்தி எக்ஸாமுக்கான இன்றைக்கி பிராத்தமிக் எக்ஸாமுக்கான நடந்துருக்கு. கவுண்டரில் வந்து கூட்டம் அலமாரி 3000-4000 பேர் காலையில் சாயந்தரம் ஒரே கூட்டம், ரோடு பூரா டிராஃபிக் ஜாம். உங்களுக்கு புரிய நிதர்சனம் வேறையாக இருக்குது. இவர்கள் வேற ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரதமர் எப்படி மதிக்கப்படுறாருங்கிறது கண் கூட கீழே வேறையாக நிற்குது. இவர்கள் வந்து ஒரு உட்டோப்பியன் இவருடைய கோபத்தை வேறு மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப ஜனநாயகபூர்வமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்பட்டுருக்கு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம எல்லா கட்சியும் இந்த விஷயத்தில் வந்து கருத்து சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வரும்போது இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஏடிஎம்கே இதை பண்ணியிருக்கு, டிஎம்கே இதை பண்ணியிருக்கு, எல்லா கட்சியும் பண்ணியிருக்கு, வர காங்கிரஸ் பண்ணிட்டு பார்த்துருக்கு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நான் வந்து கார்த்தி சிதம்பரம் ஒரு பேட்டி கேட்கும்போது சொன்னேன், என்னங்க பாண்டிச்சேரியில் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ட்வீட் போட்டாருன்னு அவர் போய் கேஸ் போட்டிங்கன்னா அவர் உள்ளே கைது பண்ணப்பட்டார். அவர் வந்து இதுக்கு முந்தைய டேர்மில் எம்பியாக இருந்தபோது ஒரு ட்வீட், அந்த ட்வீட்டுக்கு ஐடி ஆக்டில் போட்டு 66A போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இதுக்கெல்லாம் போட்டிங்க? அவருக்கு நான் ஏன் எல்லாத்துக்கும் எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டு இதை போய் போட்டிங்களேன்னு சொன்னபோது அவர் சொன்னார், எந்த பால் அடிக்கணும் எந்த பால் விடணுங்கிற என் சாய்ஸ், திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹி செட், இட் இஸ் மை சாய்ஸ். எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்கக்கூடாது எனக்கு தோணுச்சு நான் அடிப்பேன், எனக்கு தோணு நான் பாலை விட்டுருவேன் வெல் லெஃப்ட் அப்படின்றார். ஸோ இது எல்லாருமே செஞ்சுருக்காங்க. இந்த கட்சி அந்த கட்சிக்கிற பாகுபாடே கிடையாது. நான் சொல்ல வர்றது வன்முறையை விட, தாக்குதலை விட, கைதுகளை விட, கண்டனங்களை விட இந்த நடவடிக்கைகள் ரொம்ப சிறந்தது, மேம்பட்டது. நம்ம யூ வில் ஹேவ் எ ஸ்பேஸ் டு ஆக்ட். புரியுங்களா? அவங்களுக்கு இந்த நான் சொன்ன ஏதாவது நினச்சுன்னா முதல்ல அவங்க ட்ரௌமாவில் இருப்பாங்க. அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க? ஒரு நிறுவனம் தாக்கப்பட்டிருந்தா, ஒரு அலுவலகம் தாக்கப்பட்டிருந்தா, அங்கே 2 ஊழியர் அடிக்கப்பட்டிருந்தா அது எவ்வளோ பெரிய ட்ரௌமா இருக்கும் அந்த இடத்துக்கு. அது இல்லாமல் நான் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சாயந்தரம் அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், அதுதான் சரின்ற. அப்போ அந்த ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்குல்ல, அதுதான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். இந்த ஆக்ஷன் பார்த்தலன்னு பிஜேபிக்காரங்க வேற இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, இப்போ தான் பார்க்குறீங்களா, இத்தனை மிக்சர் சாப்பிட்டுருந்தீங்களா, இது ஒரு சேனல் மட்டும் தான் போதும், இன்னும் எத்தனை சேனல் இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாஜக இதுவே பத்தல. விமர்சனங்களுக்கு பூரா நீங்கள் இப்படி எதிர்வினை ஆற்ற முடியாது. ஒரிஜினல் ஃபாசிச கவர்மெண்ட்டாக அடையாளப்பட்டுரும், அது வந்து வேறு மாதிரி நிற்கும். மக்களுடைய புரட்சி வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது, அதெல்லாம் வந்து கணிக்கவும் முடியாது. வரம்பு மீறும் போது தான் இந்த பிரச்சனை, பியாண்ட் லிமிட் தான் இந்த பிரச்சனை. விமர்சனம் கட்டாயம் பண்ணுவாங்க, அதில் நியாயமற்ற விமர்சனங்கள் பண்ணுவாங்க, அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அது ரசம் குறையுதா தரம் குறையுதாங்கிறது தான் இந்த கேள்வி. திமுக எப்பயுமே பாஜகவை திட்டும், பாஜக எப்பயுமே திமுகவை திட்டும், அதிமுக திட்டும், நாம் தமிழர் திட்டுவாங்க, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சி சார்ந்து அப்படிங்கிறத தாண்டி ஹிந்து மதத்தின் மீது விமர்சனம், ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள், அதான் சொல்ல நம்ம வந்து சனாதனத்துக்கு எதிராக நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. திரு உதயநிதி பேசுகிற எப்படி நாடு முழுக்க ட்ரிகர் ஆயிடுச்சு, அதுதான் அந்த லிமிட் நான் சொல்ல வரும். உங்களுக்கு புரியுங்களா? எப்பயுமே அது மக்களுடைய ஆதரவே அந்த இடத்துல இருக்காது. எவ்வளவோ பேர் நீங்கள் சொன்ன ஒரு கந்தசஷ்டி கவத்துக்கு எது நாடு முழுக்க கொந்தளிச்சாங்க, எதுக்கு இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு கொந்தளிக்கிறாங்க? எதுன்னு ஒரு எல்லை ஒன்று இருக்குது பாருங்க. என்னப்பா இது கடந்த மலையை வந்து எங்கள் மலையில்ட்டீங்க, சிக்கந்தர் மலையாமல் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஷாக் வருது பாருங்க காமன் மேனுக்கு. அதெல்லாம் பிஜேபியோ ஆர்எஸ்ஓ தூண்டி விட்டு வரும். நான் உங்களுக்கு சொல்லல, 1 லட்சம் பேர் அங்கே திரண்டு நிற்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் 1 மணி நேரம் கேப்பில். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து போராட்டம் பண்ணிக்கங்குது. அடுத்த 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம நான் கந்தசஷ்டி கவசம் சொல்லினேன், அது அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த போராட்டமே இல்லை, காமன் மேன் முன்னெடுத்த போராட்டம். அதற்கப்புறம் தான் அரசியல் கட்சிகள் கையெடுத்தனதில். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட், அந்த லிமிட்டை தாண்டும் ஒரு விமர்சனம் கட்டாயம் இருக்கணும். நான் சொன்னேன் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாஜக அரசு மீது எனக்கு 10 விமர்சனங்கள் உண்டு. யார் ரிசர்ச் கூட பண்ணுறதில்ல, அதனால் கேள்வி வைக்கிறதே இல்லை. அவங்க வந்து தெரியாமல் வேற எங்கேயே போய் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க, நம்மளும் அதை பேசாமல் விட்டுருக்கோம். இங்கே திமுக அரசு நிறைய விமர்சனங்கள் செஞ்சு ஆகணும். நம்ம விமர்சனம் பண்ணலையா? எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அந்த விமர்சனம் பண்ணுறதுக்கான வரம்பு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது தனிப்பட்ட தாக்குதலாக நிற்கக்கூடாது, அது இந்த நாட்டுக்கான அவமரியாதை நிற்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ யார் வந்து என்ன நோக்கத்தில் செய்கிறாங்க கேள்வி வருதுல்ல. நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் எப்படி ஒரு பத்திரிகையாளர் இருக்க முடியும்? நம்முடைய 3வது தூண் நம்ம வந்து கட்டாயமாக பண்ணி ஆகணும், இந்த நோ டவுட்.
4வது தூரம் நீங்கள் செஞ்சாகணும். அதில் ஆனால் எப்படி, நான் பலமுறை கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வார்த்தை என்ன வார்த்தை, நீங்கள் மயிருன்னா கெட்ட வார்த்தை, முடினா கெட்ட வார்த்தை இல்லை, ரெண்டுக்கும் ஒரு பொருள் தானே. இதுக்கு ஏன் சண்டைக்கு வருவாங்க? புரியுங்களா? வெண்ணெய்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, விளக்கெண்ணெய்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, நெய்னா சண்டைக்கு வர மாட்டாங்க, சீமெண்ணெய்னா சண்டைக்கு வர மாட்டாங்க. ஒரே வார்த்தை ரெண்டு தானே. அப்போ எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், என்னங்க அதுக்கு சண்டைக்கு வர மாட்டேங்குது, அப்போ நமக்கு தெரியணும்ல என்ன சொல்லணும்னு. அதை நீங்கள் வந்து அந்த வரம்பு மீறக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் கட்டாயம் விமர்சனம் பண்ண, விமர்சனங்களுக்கு விட்டுற போச்சு, அது வந்து இன்னும் பெரிய ஆட்டோமேட்டிக்காக ஃபாசிசத்தை கூட விட்டுரும். இது ஃபாசிசமா பாயாசமா? ரெண்டுமே இல்லை. இது வந்து சரியான நடவடிக்கை நினைக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்த நடவடிக்கைகளெல்லாம் ஒப்பிடும்போது இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான நடவடிக்கை நினைக்கிறேன். நான் வந்து எதிராளுக்கும் விளையாடுவதற்கான வாய்ப்பை கொடுத்து ஒன்று பண்ணுறது, இது ஒரு நாக் அவுட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தே ஹேவ் எ ஸ்பேஸ் டு பிளே. கழுத்து நெரிக்கல, கையை உடைக்கல, முறிக்கல, இது பண்ணல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு லாக் பண்ணி வச்சுட்டு எதுவும் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஆஃப் டெமோக்ரஸி நான் சொல்கிறேன். அதுவும் எனக்கு பெரிய ஒரு ஆறுதல் அளிக்குது. உங்களுக்கு புரியுங்களா? அந்த நிறுவனத்துக்கான ஸ்பேஸ் கிடைக்கல. அவங்க நான் நீதிமன்றம் போவாங்கல்ல, வழக்கறிஞர் இன்னைக்கு பண்ணாமல் இருப்பாங்களா? கோர்ட்டுக்கு போவாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு முதல்ல இந்த ரிப்போர்ட்டே வரல, எங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும், அது பார்ப்பாங்க, இது ஒன் டைமா இப்போ லான் டைமா என்ன பார்ப்பாங்க, அழகாக அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. இட்ஸ் ஸ்டில் தேர் ஆப்ரேட்டிங். அதான் ரொம்ப முக்கியமானது. நக்கீரர்களும் தாக்கப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நக்கீரர்களும் தாக்கப்பட்ட எந்த பத்திரிகைகளும் தாக்கப்படலை இங்கே சொல்லுங்கள். அப்போ அவங்களாம் பத்திரிக்கைலாம் எரிச்சு இதெல்லாம் பண்ண போது அவங்களுக்கு இயங்க, நான் நக்கீரர்கள் தாக்கப்படலாம் நான் போயிருக்கேங்க, அந்த ஆஃபீஸே இயங்க தெருக்குள்ளே போக முடியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் சந்தர்ப்பம் இல்லைல்ல. உங்களுக்கு புரியல? யார் கவர்மெண்ட் வச்சுக்கணும், ஏடிஎம் கவர்மெண்ட், டிஎம் கவர்மெண்ட், ஏடிஎம்கே ஆஸ் எ பார்ட்டி, டிஎம்கே ஆஸ் எ பார்ட்டி, ரெண்டு பேருமே இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் 100 பின்னணி இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் பிஜேபி செய்யலையே. அவங்க வந்து நீதிமன்றம் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட அதிகாரிகள் ஐஎன்பி மினிஸ்டருக்கு அதான் அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு அதிகாரம், யாருக்கு லைசன்ஸ் எளிமையான, யாருக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குதோ அவருக்கு லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. ரொம்ப சாதாரணம். நீங்கள் ஆர்டிஓஸில் போட்டிருப்பீங்க, ஆர்டிஓஸில் தான் லைசன்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து 4 ஆக்ஷன் ஆச்சுன்னா ஆர்டிஓ சஸ்பெண்ட் பண்ணுவார். நீ யாருங்க சஸ்பெண்ட் பண்ண? இஷ்யூ பண்ணுற அதிகாரிக்கு சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் உண்டு. அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார்.